ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீமிஸ் கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா சேனல் நேம் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உஷாஸ் உலகம் யூ ஃபேமிலின்னு இருந்த சேனல் நேமை மீமிஸ் கஃபேன்னு மாற்றிருக்குறோங்க. இதே பேரில் இன்னொரு சேனல் இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க. அதனால் நம்ம சேனல் நேமை நான் மாற்றிட்டேங்க. இனிமேல் நம்ம சேனலோட பேர் மீமிஸ் கஃபேங்க. நாம் இன்றைக்கி சூப்பரான புதினா கொத்தமல்லி பிரியாணி செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. ஏன்னா புதினா கொத்தமல்லியெல்லாம் மண் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டெல்லாம் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி முடிச்சுட்டோங்க. அரைச்சி முடித்ததுமே வாசனை சும்மா கமன்னு இருந்ததுங்க. அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெயில் தாளித்து விடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தாதாங்க பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. வெங்காயம் நம்ம சரியாக வதக்கலைன்னா பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அதனால தான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. நம்ம புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் அரைச்சி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரே ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் தயிர், பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்குங்க. உப்பு காரெல்லாம் நம்மளோட அளவு பொறுத்து தாங்க, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்ததுனால நான் தயிரும் எலுமிச்சப்பழ சாரும் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்குங்க. தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்புக்கு தேவையான எலுமிச்சப்பழ சாரும் தயிரும் கம்மி பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா அரிசியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறேங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்து ஊற்றிட்டோம். அரிசியில் தண்ணி இருந்ததுன்னா நமக்கு சாதம் குழஞ்சிரும். அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதில் 1.25 அளவு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக வரும். அரிசியும் தண்ணியும் கொதித்து சமமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு டம் போட்டுடலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சாதம் அடிப்பிடிக்காது, நல்லா உதிரியாக வருங்க. நம்ம கடைசியாக நெய் சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம குக்கரை திறக்கும் போது நெய்யோட வாசனை அப்படியே கமன்னு இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளான புதினா கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீமிஸ் கஃபேக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல் பேர் மீமிஸ் கஃபேங்க, உஷாஸ் உலகம் இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.